everyone. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் CBSE போர்ட் பேப்பர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி சாப்டர் 3 மேட்ரிசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.1 and relevant problems பார்க்கலாம். In first problem, in the matrix A equivalent to 2, 5, 19, minus 7, 35, minus 2, 5 by 2, 12, root 3, 1, minus 5, 17. இந்த மாதிரி நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆன் த ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதோட ஆர்டர் எப்படி பார்க்குறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது மேட்ரிக்ஸ்குள்ளங்கிறது நம்மளை கேட்டிருக்காங்க. த எலமெண்ட்ஸ் அண்ட் த பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூலாம் நீங்கள் மேட்ரிக்ஸ்லேருந்து எடுத்து எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஆர்டர்னால் என்ன அர்த்தம்? எத்தனை ரோ எத்தனை காலம் அதை எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு ரோ எழுதணும், செகண்ட் தான் காலம் எழுதணும். ஹியர் த நம்பர் ஆஃப் ரோஸ் ஆர் 1, 2, 3. 3 rows are given. ஸோ 3. காலம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 columns. அப்போ 3/4. 3/4. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸுங்கிறதாங்கன்னா எத்தனை எலமெண்ட்ஸ் உள்ளே இருக்குது மேட்ரிக்ஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கலாம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் 12. சூப்பர். அடுத்து த எலமெண்ட்ஸ் பொசிஷன் A1, 3. தட் மீன்ஸ் first row third column. First row third column. Answer is 19. A21. 21 na second row first column 35. A33. Third row third column 5 by third row third column na minus 5. A24. Second row fourth column. Answer is 12. 23. Second row third column. Second row third column 5/2. இந்த மாதிரி நமக்கு கொஷினில் என்னென்ன லெவல் கொடுக்குறாங்களோ ஏதாவது பொசிஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ரோ, செகண்ட் இருக்கிறது காலம். அதுக்கேற்றபடி நம்ம எலமெண்ட்ஸை சூஸ் பண்ணி எழுதினாலே போதும். வி காட் மார்க்ஸ். இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். நமக்கு இவ்வளோ தான் கேட்பாங்க. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஆர்டர் எப்படி பார்க்குறது அண்ட் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குங்கிறப்ப 3/2ங்கிறப்ப 12. அவ்வளோதான். போது 3/12 தான் சொல்லணும். 3x12 சொல்லாதீங்க. மேட்ரிக்ஸை பொறுத்தவரை நம்ம எப்படி பேசணுமோ அந்த ஆர்டரில் எடுத்துக்கிட்டாலே போதும். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். If a matrix has 24 elements, what are the possible orders it can have? What if it has 13 elements? ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A matrix has 24 elements. 24 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் கேன் ஹேவ்? அதை எப்படி எழுதலாம்? ஆர்டர்ஸாக பேரிங்காக எழுதலாங்கிறது. ஸோ 24ங்கிறப்ப இஸ் நத்திங் பட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 24 நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 1, 24, 2, 12, 3, 8, 4, 6, 6, 4, 8, 3, 12, 2, 24, 1. ஸோ என்னென்னலாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 24 இருக்குமோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு கேட்டிருக்கிறது மேட்ரிக்ஸில் ஆர்டர்ஸ் தான் தேவை. ஸோ ஆர்டர்ஸ்னால் நம்ம 3m/n ஆர்டரில் தான் எழுதணும். ஸோ எழுதும்போது என்ன வந்துருக்கலாம்? 1/24, 2/12, 3/8, 4/6, 6/4, 8/3, 12/2, 24/1. தட் இஸ் அவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். அடுத்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கொஷின் கேட்டது என்னது? வாட் இஃப் இட் ஹேஸ் 13 எலமெண்ட்ஸ்? 13 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா 13 இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரைம் நம்பர். ஸோ அதுக்கு நம்ம எழுதலாம் என்ன இருந்துக்கலாம்? 1/31, 13/1. தீஸ் ஆர் ஆன்சர். இந்த மாதிரி கொஷின் நமக்கு கண்டிப்பாக 2 மார்க் கொஷினாக கேட்குறாங்க. ஸோ ஏதாவது நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிளில் நம்பர் 8க்கு நம்ம செக் பண்ணியிருந்தோம். இப்போ நமக்கு 24 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. அதுவும் அதே பேட்டர்ன் தான். A matrix has 18 elements. What are the possible orders it can have? What if it has 5 elements? ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். இப்போ பார்க்கலாம். 18 எலமெண்ட்ஸ்னால் முதல்ல மல்டிபிள் ஆஃப் 18 என்னங்கிறத கரெக்ட் பண்ணிக்கலாம். The possible ordered pairs are 118, 29, 36, 63, 92, 18 and 1. The possible orders are 1/18, 2/9, 3/6, 6/3, 9/2, 18/1. That means 1 row 8 columns இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு 2 rows 9 columns, 3 rows 6 columns, 6 rows 3 columns, 9 rows 2 columns, 18 rows 1 column. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம எடுக்கிறோம்னு அர்த்தம்.
அடுத்து in element 5 is also one of the prime number. ஸோ அப்படி எழுதும்போது என்ன இருக்கலாம் 1 5 5 1 தான் நமக்கு பேரிங் கிடைக்கும். ஸோ ஆர்டர்ட் பேர்ஸ் ஆர் 1/5 5/1. அவ்வளோதான். சேம் ப்ராப்ளம் தான். செகண்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான் தேர்ட் ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்கள். Construct a 2/2 matrix A equivalent to Aij whose elements are given by Aij equivalent to I plus j whole square divided by 2. ஃபோர்த்லேருந்து ஒரு மேட்ரிக்ஸ் நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க 2/2 ஆர்டரில் A equivalent to Aij. இந்த எலமெண்ட்ஸ் வந்து எந்த பேட்டர்னில் இருக்கும்னா I plus j whole square divided by 2 இந்த பேட்டர்னில் நம்ம எடுக்கணுமா. ஸோ எப்படி எழுதலாம்? முதல்ல 2/2 மேட்ரிக்ஸ்னால் அதில் எத்தனை எலமெண்ட் இருக்கணும்? 2/2. தட்ஸ் மீன்ஸ் 2 rows and 2 columns இருக்கணும். ஸோ 2 rows and 2 columnsங்கிறப்ப A11 A12 A21 A22 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஜென்ரல் ஃபார்மையும் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்கணும். A11 என்ன, 12 என்ன, 21 என்ன, 22 என்னன்னு தனித்தனியாக பார்க்கலாம். A11 that is I ஓட வேல்யூ 1 J ஓட வேல்யூ 1. ஸோ இதை ரைட் ஹேண்ட் சைடு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? I plus J ஹோல் ஸ்கொயர் தானே. அப்போ 1 plus 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 2 ஸ்கொயர் பை 2 4/2 ஈக்குவலன் டு 2. அடுத்து 1 2 I ஓட வேல்யூ 1 J ஓட வேல்யூ 2. அப்போ 1 plus 2 ஹோல் ஸ்கொயர் பை 2. இப்போ 3 ஸ்கொயர்னா 9/2. அடுத்து A21 அப்போ 2 plus 1 ஹோல் ஸ்கொயர் பை 2 2 plus 1 3 3 ஸ்கொயர் பை 2 ஈக்குவலன் டு 9/2. A22 22னா I ஓட வேல்யூ 2 J ஓட வேல்யூ 2. அப்போ 2 plus 2 ஹோல் ஸ்கொயர் பை 2 ஈக்குவலன் டு 4 ஸ்கொயர் பை 2 தட் இஸ் 16/2 8. நான் இதை வந்து ஃப்ராக்ஷனாக தான் இருக்கணுமா இல்லை டெசிமல் எழுதலாமான்னா எழுதிக்கலாம். பட் ஃப்ராக்ஷனாக இருக்கிறதே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ தனித்தனியாக வந்திருக்கிற வேல்யூ எல்லாமே அந்தந்த பொசிஷன் எழுதிக்கலாம். A11 வேல்யூ 2 12 வேல்யூ 9/2 21 வேல்யூ 9/2 22 ஓட வேல்யூ 8. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ் under the condition I plus j whole square divided by 2. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். இப்போ அடுத்த சப்டிவிஷன் பாருங்கள். Aij equivalent to I by j எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆர்டர் என்ன வந்திருக்கலான்னு பாருங்கள். இன் 2/2 மேட்ரிக்ஸ் A equivalent to 2/2 மேட்ரிக்ஸுங்கிறப்ப A11 12 21 22 எழுதிக்கலாம். அப்போ A11 ஓட வேல்யூ என்னது? I ஓட வேல்யூ 1 J ஓட வேல்யூ 1. அப்போ 1/1. ஸோ ஆன்சர் இஸ் 1. A12 ஓட வேல்யூ என்னது? I ஓட வேல்யூ 1 J ஓட வேல்யூ 2. ஸோ 1/2. ஆன்சர் இஸ் 1/2. 21 I ஓட வேல்யூ 2 J ஓட வேல்யூ 1. அப்போ 2/1 2. A22 I and J both are all 2. அப்போ 2/2 equivalent to 1. இப்போ தனித்தனியாக பார்த்தது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 1 1/2 2 1. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ் A. தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். Aij equivalent to I plus 2j whole square divided by 2. இப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா நமக்கு இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ் தான். ஸோ A11 12 21 22 எழுதிக்கலாம். இப்போ இதில் பேட்டர்ன் என்னது? I plus 2j whole square by 2 எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் வேல்யூ A11 அப்போ 1 plus 2 1/2 whole square. அப்போ 1 plus 2 1 plus 2னா 3 3 square by 2 9/2. அடுத்து A12 அப்போ I ஓட வேல்யூ 1 J ஓட வேல்யூ 2. அப்போ 1 plus 4 that is 5 square 25/2. 21 2 plus 2 into 1 divided by 2. அப்போ 2 plus 2 2 plus 2னா 4 4 square by 2 16/2. answer is 8. 22 அப்போ 2 plus 2 into 2 whole square by 2. அப்போ 2 plus 4 6 6 square by 2 that is 36/2 equivalent to 18. இப்போ தனித்தனியாக அந்த ஆன்சர் எழுதிக்கலாமா? அப்போ 9/2 25/2 8 into 18. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர் மேட்ரிக்ஸ் A in 2/2 ஆர்டர். இன்னைக்கு கிளாஸில் எக்ஸசைஸ் 3.1 ப்ராப்ளம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 1 to 4th ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்யூஷனோட பார்த்துருந்தோம். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் இந்த கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்கள் ஸ்கூல்லனா நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஒன்ஸ் வீடியோ ஒரே ஒரு தடவை பாருங்கள். இல்லை நான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன்னா நீங்கள் கொஞ்சம் எழுதுங்க. வீடியோஸ் பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸ் உங்கள் ஆல்ரெடி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். ஸோ கொஷினை பார்த்துட்டு ஆன்சர்ஸை எழுதிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை பார்த்துட்டு நீங்கள் பார்க்காமலே எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் 3.1ஓட ரிமைனிங் ப்ராப்ளம் சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.